என் குழந்தை மட்டும் வெயிட்டே ஏற மாட்றாங்க. அண்டர் வெயிட்ல இருக்கிறாங்க. ஸோ வெயிட் கெயின் ரெசிபி ஏதாவது சொல்லுங்க. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில நல்லா கொதிக்கிற தண்ணிய ஊத்தி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தோல்லாம் அழகா நீங்க வந்து எடுத்துரலாம். ஸ்கின் பீல் பண்ணதுக்கு அப்புறமா அத குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல வந்து கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா, தோல்லாம் சீவி எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு இந்த மாரி கிரேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க வாயில படாம ஃப்ளேவர் மட்டும் நல்லாருக்கும். ஸோ கட் பண்ண தக்காளிய வந்து ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு, ஒரு பிஞ்ச் சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரவைக்கு. அப்புறமா ஒரு பிஞ்ச் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட். ரவைய நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அத வந்து எவ்வளோ வேணுமோ அத ஆட் பண்ணிட்டு, இந்த மாரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து ரெடி ஆயிடுங்க. இந்த தக்காளி ஃப்ளேவர்ல இந்த ரவ வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க விரும்பியுமே சாப்பிடுவாங்க. 8 மந்த்ஸ்க்கு மேல இருக்க பேபி குடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னருக்கு நீங்க குடுக்கலாம். 8 to 12 மந்த்ஸ் இருக்க பேபிக்கு இன்னும் கூட நீங்க செமி சாலிடா குடுக்கலாம். என்னோட பேபிக்கு பார்த்தீங்கன்னா 15 மந்த்ஸ் ஓல்டு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சில குடுக்குறேன். கண்டிப்பா ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்ப இந்த ரெசிபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.